திருவள்ளுவர் குழந்தையை பற்றி பேசியிருக்காரு. ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி குழந்தையை பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக குழந்தையை பெற்றோரால் மட்டும்தான் அந்த ஒரு அனுபவத்தை சொல்ல முடியும். அதனால் கண்டிப்பாக அவர் வந்து திருவள்ளுவர் வந்து காவி அணிஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையுமே பேசியிருக்காரு. எப்பயுமே சுகிசிவம் அப்படின்னாலே ஒரு இந்து மதத்துக்கு எதிராக எப்பயுமே ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு போயிடுவார். அதாவது இந்து ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற போர்வையில வந்துட்டு ஏதாவது சர்ச்சையை கிளப்பிட்டு போயிடுவாரு. அதே மாதிரி இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா எப்படி சார்? உங்க கேள்வியிலேயே பதில் அடங்கி இருக்கு. ஆன்மீக பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்ட்டு பெயர் எடுத்த சுகி சிவம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கையின் பலனுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு அவதூறான ஒரு விஷயத்த கையில் எடுத்து இந்த காவி, இந்த வெந்நீர் ஆடை அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்து பேசுறது அவருடைய கீழ்த்தனமான ஒரு செயல்பாட்டை தான் காமிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த சுகி சிவம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசின இந்த சொற்பொழிவுகள், இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். அவரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு 2021 முன்னாடின்னு வச்சுங்களேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பொதுவா அவருடைய பேச்சுக்கள்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்பான ஒரு தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு மனிதரா தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் தேவைக்கு அவர் என்னவோ அதை வந்து கையில் எடுத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு காவி பூசி, நிறம் பூசி அவர் பேசுறது அவருடைய இந்த இந்த வளர்ச்சிக்கு வந்து அழகா தெரியல. அது பொருத்தமாவும் அவருக்கு அமையல அப்படின்றதுனால இனி வருங்காலத்துல அந்த மாதிரி அவர் பேச இனி அவர் மாற்றிக்கொண்டால் அவர் எடுத்த பேருக்கும் அவர் இத்தனை நாள் செயல்படுத்தின அந்த செயலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உத்தமமா இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி ஏற்கனவே சர்ச்சை எழுதும்போது சுகிசிவம் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் சார், நான் வந்து திமுக காரன் கிடையாது, நான் ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலோட தான் நான் எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதுனால, அதாவது திருவள்ளுவர் வந்து காவி கிடையாது, பழனியில் இருக்கிறவர் வந்து முருகன் கிடையாது அப்படிங்கிற பல சர்ச்சைகள் கிளப்புனால அவருக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிட போது நான் கேட்குறேன் சார். ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னும் போது காவியை பற்றி அவதூறா பேசுறதுன்றதே அவமானம் இல்லையா? இதை வந்து அவர் மட்டும் இல்ல, அவரை சூழ்ந்திருக்கிற அவர் குடும்பத்தார சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் சொற்பொழிவு கேட்கக்கூடிய அத்தனை பேர் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, திருவள்ளுவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காவி சாயம் பூசணுன்ற அவசியமும் கிடையாது. திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா எழுத முதல் குரல்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே இறங்கியிருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய முதல் குரல்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதை முதல்ல படிச்சு பார்த்து அதை வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு சொற்பொழிவு சொன்ன சுகிசிவத்துக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஒரு ஆன்மீக பேச்சாளர்ன்ற ஒரு போர்வையில உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து அவரு காவியை பத்தி ஒரு அவதூறா பேசுறாரு போது அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஞானத்துக்கு அவர் பெற்ற வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருட அனுபவத்திற்கும் அவருக்கு கிடைத்த ஒரு அவமான சின்னமா தான் தமிழ் மக்கள், தமிழ் மண் அவரை பார்க்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒன்று. நம்மளுடைய நேரலுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றிங்க.